கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பவித்த தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் சம்பவித்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நடந்த அந்த பாடுகள்லாம் நடக்கல, அது எதிர்ச்சியாக நடக்கலை. இதெல்லாம் ஏற்கனவே தேவன் தீர்மானத்தின்படி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்குதுன்னு பார்க்கும். அது என்ன நன்மைக்கு எதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரேன்சம் ஈடுபலி கொடுத்ததானால தான் நமக்கு நினைச்சது மீட்கு பொருள் வரும் பார்க்கும். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பலான்னு பார்க்கும். அதனால் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சம்பவித்த அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 40, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 40 வசனங்கள் 6, 7 மற்றும் 8. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். போதும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் என்ன பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த காணிக்கை பலிகள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, பலி காணிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து வரும் காலம் வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கும். அது ஒரு சடங்காச்சாரமாக நடந்துச்சுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபங்களில் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம போன பாடங்கள்லாம் பார்த்து முடிச்சிருப்போம்னு பார்க்கும். அப்போ நினச்சிடாரு, இந்த பலி காணிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் பாவத்துக்கு பரிகாரமாக நிவர்த்தி பண்ணும் பொருட்டாக தேவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பலியை காணிக்க வச்சுருந்தார் பார்க்கும். அதை நினச்சிடாரு, அங்கே நிவர்த்தி பண்ணுற விதமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகிறான்னு பார்க்கும். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்குதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் ஸ்ரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்ன்னு இருக்கு. அப்போ ஸ்ரீயிடத்திற்கு பிறந்தவருன்னா அப்போ மரியாளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர விஷயத்தை அடையாளப்படுதுன்னு பார்க்கும். ஆதாம் தவறு செய்யும் முச்சில் அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்கும் பொருளாக அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, உனக்கும் உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துன்னு சொல்கிறார், அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவர் உன் தலையை நசுக்குவார், நீயே அவர் துதிங்கால தீண்ட முயல்வான்னு சொல்கிறாரு. அது கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் பார்க்கும். சபை குறித்ததான தீர்க்க தரிசனம். அதை முதல்ல கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சாத்தான தலையை அதை நசுக்கிற வேலையை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். அதான் விஷயம் சொல்லப்படுது. அது சொல்கிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ நியாயப்பிரமாணத்தில் வருகிற அந்த பலி காணிக்கை எல்லாமே அவர் செய்து முடிக்கிறான்னு பார்க்கும். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்க முடிச்சல பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் சிறு உறுப்பாயிலும் எழுத்தாயிலும் அதை என்ன பண்ணுறது, அதை நிறைவேற்றுவேங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் நிறைவேற்றுவேங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அவர் என்ன செய்து முடிக்கிறவராக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தான்னு பார்க்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதர்ச்சியாக வரல, அவர் புஸ்தக சூரில் எழுதிவிருந்த பிரகாரமாக என்ன சிறந்த பூமிக்கு வந்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா, இதே மேற்கொண்டு காட்டி இதே வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதுகிறான்னு பார்க்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின கடிதம் அதிகாரம் 10 வசனங்கள் 5 முதல் 9 வரை. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான்
தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்போதும் பார்க்கும். ஆகையால் அவர் உலகத்துக்கு பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீர்ன்றிருக்கார். அப்போ வந்துட்டு பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயின் வித்து அப்படின்னு பார்க்கும். ஒரு கண்ணியின் வயத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்மளை மாதிரி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, நம்ம அது ஆண் பெண் அந்த விஷயத்தில் பிறக்காமல் அவருக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்காருன்னா, அவருக்கு ஒரு மரியாள் வயத்தில் ஸ்ரீயின் வித்தா ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கான்னு பார்க்கும். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவர்த்த பலியும் உமக்கு பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தைப்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவார்த்த பலியும் நீ விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னவர் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவது நீக்கப்படுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாவது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றிருக்கிறாக அவர் என்ன முதலாவதுங்கிறதான நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதான அந்த பலியை காணிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்ற விஷயமே என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு செய்கிறத பலியும் காணிக்கை ஓய பண்ணுற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி மூலமாக என்ன செய்யாது, மீட்கும் அதாவது உலக ஜனங்களையும் மீட்கும் பொருளாக அவர் என்ன அந்த உலகத்துக்கு வரான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ புஸ்தகத்தூரில் எழுதி இருக்கிற இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்கிற விஷயத்தை பார்த்தோன்னு பார்க்கும். சரி, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் சம்பவித்த தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ம டைட்டில்லாம் நம்ம பார்க்கோம். அப்போ இது எங்கேருந்து நம்ம வந்துக்கிட்டு இந்த டைட்டிலில் நம்ம பொறுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது கடைசி வாரம் நடந்த விஷயம் பார்க்கும். அந்த குருத்து ஓலைன்னு பார்க்கும். அந்த ஓலையை பிடிச்சிட்டு எருசலேம் நகர் ஊர்வலம் வராங்க. அந்த விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம் பார்க்கும். அதாவது லூக்கா 19:33 38 வசனங்களை படிச்சிங்கன்னா அதில் இருக்கும் பார்க்கும். நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களை நம்ம படிக்க போகிறோம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 4 முதல் 11 வரை. இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அப்போதும் பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் பார்க்கும். பார்த்தீங்கன்னா அவர் கழுதை மேலே ஊர்வலம் வராருன்னு பார்க்கும். வராரு. அதனுடைய தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகரியாவில் இருக்குன்னு பார்க்கும். அதான் உன் ராஜா சாந்த குலமுறாகிய கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டபடி நிறைவேறும்படி இவையெல்லாம் நடந்தது. அப்போ ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தீர்க்க தரிசனப்படி தான் அங்கே என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்குன்னு பார்க்கணும். அவருடைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம படிக்க போகிறோம். அவர் மரணத்தில் நிகழ்ந்த காரியங்களை படிக்க போகிறோம். அது எல்லாமே தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்குன்னு பார்க்கும். அதெல்லாம் படிக்க போகிறோம் பார்க்கும்.
அப்போ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் கழுதை குட்டி அவுத்து வந்துட்டு அதை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வந்து எருசலேமுக்கு என்ட்ராகிறார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ என்ட்ராகும் பட்சம் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்து வேறு சிலர் மரக்கிளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்க இது எப்போ இந்த மரக்கிளை தரித்த விரிக்கிற விஷயம், இந்த ஓசான்னா அந்தங்கிற விஷயம் எல்லாம் எப்போ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகைன்னு இருக்குது. அந்த கூடார பண்டிகையில் நினச்சவங்க பார்த்தீங்கன்னா ஒலிவ மர கிளையை தரிச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் காட்டு ஒலிவ மரம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈச்ச மரத்தில் உள்ள அந்த விஷயங்கள் அந்த ஓலையெல்லாம் எடுத்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க வீட்டில் கட்டுவாங்க, மேலே வச்சுருப்பாங்க, வழியறைகள்லாம் கட்டியிருப்பாங்க பார்ப்போம். அந்த கூடார பண்டிகையில் அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். அப்போ தான் என்ன பார்த்தீங்கன்னா ஓசன்னாங்கிறான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான்னு பார்க்கும். அப்போ ஓசன்னாங்கிறான விஷயம் என்னென்னா ரெச்சியும் என்கிறான விஷயம் அர்த்தப்படுன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ரெச்சியுங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ரெச்சியுங்கிறான விஷயம் என்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ரட்சப்பட்டான்னா காப்பாற்றப்படுதல், கை தூக்கிப்படுதல்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வாரத்தில் நிகழ்கிற அந்த விஷயம், அப்போ ரட்சிக்கப்படுற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் சபைகளில் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது சொல்லுவாங்க, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க பார்க்கணும். அப்போ ரட்சிப்புங்கிறதான என்னென்னா நம்ம வந்துக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற விஷயம், இல்லை மனம் திரும்புகிற விஷயங்கிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துது. இன்னொன்று இந்த உலகத்துலேருந்து வேறு பிரிக்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாவ பழக்கத்துலேருந்து விடுதலை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுது. அதுதான் ரட்சிக்கப்படுற விஷயம்னு பார்க்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரட்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க பார்க்கும். ஓசான்னா நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அங்கே ரட்சிக்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த கூடார பண்டிகை சொல்கிறதால இந்த 7ஆம் மாதம் நடக்கிற அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கப்போ இந்த ஓய்வு மாதம்னு சொல்லி அந்த விஷயத்தில் நடக்கிற விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த விஷயத்த இங்கே பண்ணுறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனம் பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு கலிலேயாவில் வந்து ஒரு தீர்க்கதரிசிங்கிறான விஷயத்த அவங்க வந்துட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு இன்சிடென்ட் பார்க்கும். இந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா அங்கே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட விஷயம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டன்னு பார்க்கும். அதை கூட வாசிக்கலாம். சகரியா 9:9 வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். போதும் பார்க்கும். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் இருக்கு. அப்போ வந்து ரட்சிக்கிறங்கிற விஷயத்த சொல்லப்படுன்னு பார்க்கும். அதனால தான் அங்கே சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா ஓசன்னான்னா வந்துட்டு எங்களை ரட்சிங்கிறான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் நடந்த ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த குருத்தோலை அந்த விஷயம் பண்ணுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ கழுதை மேலே வந்து அந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தேவனால் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம், அது நிறைவேறிய விஷயம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எருசலேமில் நகர் ஊர்வலம் வராரு. சுற்றி வந்ததுக்கப்புறம் நேராக தேவாலயத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு காசு கடைக்காரன்னா மணி டிரான்ஸ்ஃபர்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேருந்து வந்து அங்கே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பலி காணிக்கை உள்ள விஷயங்களை வாங்குவோம் பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி வட்டாரவங்களுக்கும் அவங்க இருக்கிறவங்க பணத்தை வந்துட்டு அங்கே வந்துட்டு கொடுத்து மாற்றிக்கிற விஷயத்தை எங்கே இது பண்ணோம். அதான் காசு கிடக்காரு. அதுக்கப்புறம் அந்த புறா விற்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பலிக்கு காரியங்கள் புறா ஆடு மாடு எல்லாமே அங்கே இருக்கும் பார்க்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார சொலாங்களாக மாற்றிட்டாங்கன்னு பார்க்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க அதனுடைய சபையில் சில கோயில் இருக்கும். வேளாங்கண்ணி, இந்த புளியம்பட்டி, அந்த மாதிரி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க அதை சுற்றி கடைகள், அதுக்கப்புறம் அதை சுற்றி தானே லாட்ஜிங்கள் எல்லாமே நினச்சது ஒரு வியாபார நோக்கமாக இருக்குன்னு பார்க்கணும். அது என்னென்னா ஆன்மீகத்துக்குரிய அது ஒரு வியாபார சொல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு பார்க்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிகள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகளை கூடுதல் விலைக்கு வச்சு அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு வருமானமாக அங்கே வந்துட்டு பண்ணுறாங்க பார்க்கும். அதை ஆண்டவராகிய இயேசு பிடிக்கல வந்து என்ன செய்கிறாரு அங்கே வந்துட்டு அடிக்கிறான்னு பார்க்கும்.
தேவாலயத்தை அங்கே வந்துட்டு அடிக்கிற விஷயம்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கல்லர் குகையாக்கிட்டீங்களேங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லி என்ன செய்கிறாங்க, அங்கே வந்துட்டு துரத்தி விடுறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 45 முதல் 48 வசனங்கள் படிச்சிங்கன்னா இருக்கும் பார்க்கும். இப்போ நம்ம எங்கே படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12, 13, 14, அதுக்கப்புறம் 23, அதுக்கப்புறம் 43, 45, 46 படிக்க போகிறோம். முக்கியமான வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 12, 13, 14, 23, 43, 45 மற்றும் 46. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். போதும் பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு தேவாலயத்தை வந்து சுத்திகரிக்கிறான்னு பார்க்கும். அடித்து இந்த புறாக்கார, அதாவது வியாபார ஸ்தலம், வியாபார நோக்கத்தோடு இருக்கிறவங்கள துரத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல, என்னுடைய வீடு சகல ஜனங்கள் ஜப வீடு என்று அழைக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு என்னங்கிற விஷயம் சொல்கிறாரு. இது எங்கே வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏசியா தீர்க்கதரிசன வசனங்களாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு, இப்போ நம்மளாம் ஜபம் எங்கே பண்ணுறோம்னா நம்ம வீடுகளில் படிக்கிறோம். நம்ம வந்துக்கிட்டு பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலத்தில் நம்ம இருக்கணும்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜபம் ஜபம் பண்ணோன்னா தேவாலயத்துக்கு வரணும். அது அதான் சாலமோன் கட்டின தேவாலயம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தது ஏரோதின் தேவாலயம் சொல்கிறார். ஏரோது வந்துட்டு அதை ஆல்ட்ரு பண்ணுறோன்னு பார்க்கணும். ஏன்னா சாலமோனுக்கு அப்புறம் வந்து அந்த ஆலயங்கள் எடுக்கப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண ஒரு விஷயம் பார்க்கும். அந்த தேவாலயம்னு பார்க்கணும். அது ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்துட்டு தேவாலயத்தில் வந்துட்டு தான் ஜெபம் பண்ணுறது. அப்போ ஜெபம் பண்ணால் கேட்கப்படுங்கிற விஷயத்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் படித்தேன்னு பார்க்கும், சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே வந்து சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தினாலும் வந்து நீங்கள் இந்த தேவாலயத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அவர் நினச்சிடாது, நீங்கள் செய்த தவறு நிமித்தம் உங்களுக்கு வானத்தை அடைத்திருந்தால், மழை பெய்ய பண்ணாமல் இருந்திருந்தால், நீங்கள் வந்துட்டு இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ண முச்சல தேவனை கேட்டு உங்களுக்கு நினச்சிடாது பதில் தருவார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறதா தேவன் கேட்பாருங்கிறதான ஒரு விசுவாசம் இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து தேவாலயத்தில் வந்துட்டு ஜெபம் பண்ணுற விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா அந்த தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு பார்க்கும். அந்த இடத்துல தான் வந்து ஜெபம் பண்ணு பார்க்கும். பிரகாரத்துக்கு வெளியே தான் இருந்து பண்ணணும் பார்க்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு பார்க்கும். சொல்லிவிட்டு அந்த என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா தேவாலயத்தை சுற்றி இருக்கிறதான அந்த சப்பானி குருடர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் சொஸ்தமாக்குறாரு. சொஸ்தமாக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்கான்னு பார்க்க, அங்கே சத்திய வசனத்தை போதிக்கான்னு பார்க்கணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல கேதர் ஆகிட்டாருன்னா அங்கே உள்ள அங்கவீனம் உள்ளவங்க வியாதிசர்கள் எல்லாரும் முதல்ல போய் அவர்கிட்ட போய் சுகம் பெறுவாங்க. சுகம் பெற்றதுக்கப்புறம் அந்த கூட்டம் வந்துட்டு கேதர் ஆனோடனே அங்கே ஒரு சத்திய உபதேசம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவார்னு பார்க்கணும். அந்தமாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த சத்திய விஷயங்களை பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் எந்த அதிகாரத்தில் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க, தேவாலயத்தில் வந்து நடிக்கீங்க, எந்த அதிகாரத்தில் பண்ணுறீங்கிற விஷயத்தை கேட்குறான்னு பார்க்கும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு எந்த ஒரு தேவாலயத்துலேயோ எந்த ஒரு கோயிலில் போய் எதையுமே பண்ண முடியாதுன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆர்சி கோயில்னா ஒரு குருவானவர் இருப்பார்.
சிஎஸ்சி கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஐயர்வாள் இருப்பான்னு பார்க்கும். அப்போ வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும். அப்போ அதை மீறி ஒரு சாதாரண ஒரு மனுஷமே செய்ய முடியாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் பார்க்கும். அவர் வந்துட்டு 30 வயசில் அந்த ஒரு அதாவது தேவனுடைய ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்க்கும். அங்கே மத்தியில் ஒரு சாதாரண மனுஷன், ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய 3 வருஷம் ஊழியம் செய்யும் பார்த்தீங்கன்னா 33 வயசுல இருக்குன்னு பார்க்கணும். இவர் செய்கிறத வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர்கள், வேதபாரர்களுக்கு, பரிசேயர்கள் பிடிக்கும். எப்படி வந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானே அழகான விஷயத்தை அவங்க வந்துட்டு சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த ஆசாரியன் அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 வயசு 55 வயசு இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வயதையும் தோற்றத்தை வச்சு அசால்ட் பண்ணுறான்னு பார்க்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தீர்க்கதரிசி என்ன பண்ணினால அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தா பயந்துருக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையை கூட சொல்கிறார். அவங்கள குறித்து ஒரு ஓமையை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு கனி கொடுக்கறவர்கிட்ட கொடுக்கப்படுது. அதனால விஷயம் சொல்கிறேன் பார்க்கும். இவங்க தான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்து புத்திரர்கள் சொல்லப்பட்ட இவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டார். இவங்க தான் சீயோன் குமாரத்திங்கிறான விஷயத்த சொல்லப்படுன்னு பார்க்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தான் சீயோன் குமாரத்தி 1,44,000 பேர் யாருன்னா அவங்கள தான் அந்த அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா உதாசனப்படுத்தினால அந்த அழைப்பு புறஜாதிக்கு வருதுன்னு பார்க்கும். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியரும் பரிசேயரும் அந்த ஓமையில கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்கிறான்னு அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவர் தீர்க்கதரிசி என்ன அப்படின்னால் அவருக்கு பயந்திருந்தார்கள் விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதே நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 45 அந்த வசனத்தில் 45 48 வசனங்கள் படிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயத்தை அவர் வந்துட்டு அடித்து சுத்திகரிச்சதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த தேவாலயத்தை அடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசாரியுடைய வருமானத்திலேயே அவன் கை வச்சுட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவர் கொலை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க தீவிரப்படுத்துகிறான்னு பார்க்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு வாரத்திலேயே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கொலை செய்கிறதுக்கு அவங்க எத்தனை பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, ஆளை ஒரு இடத்துல ரெடி பண்ணிட்டாங்க பார்க்கும். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா தேவாலயத்தில் போய் இந்த அடிக்கிற விஷயந்தான் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்களுக்கு கோபம் ஊட்டுற விஷயமா இருந்துச்சுன்னு பார்க்கணும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். இந்த நடந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் எங்கே அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதும் பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 மற்றும் 3. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போதும் பார்க்கும். அது இதோ நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அடுங்கான்னு சொல்கிறான்னு பார்க்கும். இந்த தூதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானரே அனுப்புகிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்துட்டு நீங்கள் இந்த வசனங்களை படித்தீங்கன்னா மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு நீங்கள் 5-6 வசனங்களை படித்தீங்கன்னா இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்களிடத்தை திருப்புவான்ங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இதே தீர்க்கதரிசனத்தை இதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்படியே இந்த வசனத்தை கோடிட்டு இருக்கும் பார்க்கணும் வசனத்தை. அப்போ இந்த எலியாங்கிறது யார் பார்த்தீங்கன்னா அந்த யோவான் ஸ்நானரை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவள் வந்து எலியாவின் ஆவியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளன் உடையதாக இருக்குன்னு பார்க்கும். எலியாவின் ஆவி உடையவனாக இருப்பான்னு பார்க்கும். ஏன்னா எலியா வந்துக்கிட்டு ஒட்டக உடை தரித்திருப்பார். அவர் வந்து வெட்டிக்கிளியும் காட்டுன்னு கொண்டு வந்திருப்பார் பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யோவான் ஸ்நானம் செய்வார்னு பார்க்கும். அதனால தான் அது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த தூதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யோவான் ஸ்நானரை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர்
அப்போ இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை மத்தியில் பேசுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அந்த தூதனை என்ன நினைச்சாரு இங்கே வாரான்னு பார்க்கும். அதே மாதிரி மோசையினுடைய இந்த உடன்படிக்கை புஸ்தகமாகிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அதான் பிரதான தூதன். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரான்னு பார்க்கும். வருவார், தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார், இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இந்த வசனத்தை வந்து வேத மாணவர்கள் இது வந்து 2ஆம் வருகைக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு இங்கே சொல்லுவான்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் 2ஆம் வருகைக்குள் உள்ளது கிடையாது, இது 1ஆம் வருகையில் உள்ளதுன்னு பார்க்கும். அதில் தான் தெளிவாக போட்டிருக்கு, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவார். இதே வசனம் பார்த்தீங்கன்னா ஏசியாலையும் இருக்குன்னு பார்க்கும். அந்த வழியை ஆயத்தம் பண்ணுற விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு இருப்பார்ன்றது. பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிறத சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலையும் இது பிரசங்கம் பண்ணியிருக்கா, ஜெபாலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அப்போ பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுற்றி கொண்டு இருப்பார். அப்போ சத்தியத்தினுடைய காரியங்களை வந்துட்டு அங்கே டெவலப் பண்ணுற விஷயத்தையும் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் லேவியின் புத்திரத்தை சுத்திகரித்து அவர்களுக்கு கர்த்தருடையவளாக்கும்படி நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி அவர்கள் பொன்னையை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போய் தேவாலயத்தில் போய் நொறுக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே லேவியர்களும் ஆசாரியர்கள் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கர்த்தருடையவளாக இருக்கும்படி நீதியின் காணிக்கையாக செலுத்தும்படி, நீதின்னு ஜீவ பலியை தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பொண்ணும் வெள்ளி எப்படி பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு அக்னிக்குள்ளே போகும்ல பார்த்தீங்கன்னா அங்கே சோதிக்கப்படும் உருக்கு போட்டுன்னு பார்க்கும். இந்த உருக்குனா தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியில் இருக்க அந்த களம்பு சுற்றி இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து உருக்குனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆபரணமாக செய்ய முடியும்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை உருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்க, அதான் தேவாலயத்தில் வந்து அடித்து நொறுக்கிற விஷயத்தை எங்கள் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். லேவி புத்திரை வந்து சுத்திகரிக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே வந்துட்டு ஆசாரியர் வேதபாரர்கள் எல்லாரும் வந்து அவர் நினைச்சாரு அவர் வந்துட்டு பேசுகிற வார்த்தைகளுடைய என்ன பண்ணுறாருன்னா அவர் குச்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து என்ன செய்வாங்க அங்கே வந்து பேசுவாங்கன்னு பார்க்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அங்கே சொல்லுவார்னு பார்க்கும். ஏன்னா தேவனை கொண்டு வர்றான்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு பழைய ஏற்பாடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் தேவன் சத்தியங்களே கொடுத்துருந்தாரு. ஆசாரியன் உதடு தான் அறிவியை காக்க வேண்டும், அவன் தான் தேவனுடைய தூதனாக இருந்தால் அவன் தான் சத்தியத்தை பேசணுங்கிறான விஷயத்தை கூட வந்து சொன்னான்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். மல்கியா 2, 6, 7, 8, 9 வசனங்கள் படிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 6, 7, 8 மற்றும் 9. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். அப்போதும் பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் தான். சத்திய வேதம் அவர் வாயில் இருந்தது, அவருடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சந்தரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும். மற்றவங்களை வந்துட்டு அக்கிரமத்தை வந்து திருப்புற விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும்ன்றது. அப்போ வந்துட்டு ஆசாரியன் உதடு என்று அறிவை காக்க வேண்டும், வேதம் அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சேனுடைய கர்த்தரின் தூதன். அப்போ ஒரு தூதனாக இருக்கிறான்னு பார்க்கும். ஆனால் நீங்கள் இடப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர்கள் நீங்களும் வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரல் பண்ணீர்கள், லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா லேவின்னு கொடுத்ததான உடன்படிக்கையை நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்கிற விஷயம் சொல்கிறார் பார்க்கும். அதனால தான் இங்கே சொல்ல முடிச்சு என்ன சொல்கிறாருன்னா லேவி புத்திரர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு கர்த்தரை உடையாக இருக்கும்படி அங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்கியா 3:1 சொல்ல முடிச்சுறாரு,
நீங்கள் அடுத்தது உடன்படிக்கை தூதனானவர் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். அப்போ அந்த உடன்படிக்கையை வந்துட்டு அவர் வந்து உறுதிப்படுத்துற விஷயம் பார்க்கும். இங்கே உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க, கெடுத்து போடுற விஷயம் பார்க்கும். யார் பண்ணுறாங்கன்னா அந்த ஆசாரிகள் பண்ணிட்டாங்க பார்க்கும். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அர்ப்பணம் நீசனமாக்கினேங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்கள்ட்ட பிடுங்கப்பட்டு கனி கொடுக்க போகிறேங்கிற விஷயம் சொன்னனால வேதபார பரிசேயர்கள் ஆசிரியர்கள் கோபம் உண்டாகி அவர் வந்து கொல்லணும்னு தேடுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தேவாலயத்தில் வந்துட்டு அடித்து அவங்க நொறுக்கிறனாலையும் அவங்களுடைய தொழில் ரீதி பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு மரணத்தை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும், அவர் வந்து மரணத்தை பார்த்துருவானுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்படியே விட்டு வச்சு அது நல்லதுக்கு இல்லை, நம்மளுடைய சாணத்தை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஏறுவது மாற்றிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லி தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு மாடவராய் இயேசு கிறிஸ்து பின்னாடி அநேக ஜனங்கள் போயிட்டு இருக்கு, நமக்கு மதிப்பு மரியாதை இல்லை, அதனால் இவர் விட்டு வச்சா நமக்கு ஆபத்துங்கிறான விஷயம் சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுக்க அவங்க வந்துட்டு தீர்மானித்தாங்கன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும் எங்கே அடித்தா இங்கே வந்துட்டு இவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவருடைய என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே தேவாலயத்தில் போய் அங்கே அவங்களுடைய விஷயத்தை கை வைக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்துக்குள்ள உட்பட்டுருக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வழிவாசலை உண்டு பண்ணி கொடுக்காங்கன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு வந்து கொலை செய்ய திட்டம் தீட்டுதல் பார்க்கும். அப்போ அந்த தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அடித்த நொறுக்குனால என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியர்கள் வேதப்பாரர்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கொலை செய்யலான்னு சொல்லி திட்டம் போட்டுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளையும் செலெக்ஷன் பண்ணுறாங்க பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 21, 22, 23 மற்றும் 24. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அப்போதும் பார்க்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த ராபோஜனம் நடக்கும்போது அவர் சொல்கிறான்னு பார்க்கும், என்னோட வந்துட்டு அப்பம் புசிக்கிறவன் தான் என்ன நினச்சிதான் என்னோட காட்டி கொடுப்பானுங்கிறான விஷயத்த அவர் சொன்னான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவரோட வந்துட்டு தாளந்தில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, என்னோட தாளந்தில் வந்துக்கிட்டு கையிடுறவன் தான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, வந்துக்கிட்டு என்னை வந்து காட்டி கொடுப்பானுங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனம் வந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு நிறைவேறுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 41 வசனம் 9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். போதும் பார்க்கும். அங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷன் என் மேலும் என் துதிங்காலை தூக்கினான்ங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதான் ஸ்நேகிதங்கிறான விஷயம் சொல்கிறார், பிராண ஸ்நேகிதங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவர் முத்தம் விட்டு காட்டி கொடுக்கும் சொல்கிறாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்நேகிதனேங்கிறான விஷயத்த சொல்ல பார்க்கணும். ஸ்நேகிதனேன்னு சொல்லி தான் வந்துட்டு முத்தமிட்டு காட்டி கொடுக்கான்னு பார்க்க அந்த யூதாஸ்ன்னு பார்க்கும். என் பிராண ஸ்நேகிதம், என்ன உயிருக்குறா நேச ஸ்நேகிதம், நான் நம்பினவனும் அப்படின்னா அவரை ரொம்ப நம்பி இருக்கிறான்னு பார்க்கும். ஏன்னா யூதாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போராளி குரூப்பில் உள்ளவர் பார்க்கும். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் ராஜ்யம் இவ்வளத்துக்குரிய அல்ல, அதாவது என்ன ராஜ்யம் இவ்வளத்துக்குரிய அல்ல, தேவனுடைய ராஜ்யங்கிற விஷயம் சொல்கிறதுனால அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசிக்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு ரோமருக்கு கீழே அடிமையாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து நிறைய அற்புத அடையாளங்களும் பண்ணுறாரு, வல்லமை இருக்குது, அதனால் இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ரோமர்கள்ட்ட இருந்து இந்த ராஜ்யத்தை பிடுங்கி இவர் நினச்சிவார் சாவிப்பாருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும்.
ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் அப்படி தான் இருக்குது. இறைமையில தீர்க்க தரிசனங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, தாவீது வம்சத்தில் ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு தாவீது சிங்காசனத்தில் வந்து வீச்சிருப்பாருங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். தாவீது என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ராஜாவை வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் வீச்சிருந்தான்னு பார்க்கும். சாதாரண ஒரு ஆடு மேய்த்த மனிதனை கொண்டு அவர் வந்து ராஜாவை ஆக்கினார் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆளுகையை செய்வாருங்கிறான எண்ணம் கொண்டு தான் யூதாஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின் செல்றான்னு பார்க்கும். ஆனால் அவன் சொல்ல முடிச்சு பார்க்குறாரு, என் பிராண சிநேகிதன் நான் நம்பினவரை என் அப்பம் புசித்தவனாகிய அந்த மனுஷன் என்மேல் துதிங்காலை தூக்கினான். துதிங்காருன்னா தள்ளி விடுற விஷயம், மிதிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இந்த விஷயத்தை பண்ணார் பார்க்கும். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சுங்கிறான விஷயத்தை சொல்லப்படுறதும் பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தேயு 26 3 4 5 14 15 16 பார்க்கும். இயேசு வந்து கொலை செய்ய திட்டமிடுதல் பார்க்கும். அது கூட படிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசிரியரும் வேதபாரரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசிரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 5 ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாதபடி பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார். 14ஆம் வசனம், அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்பவன் பிரதான ஆசாரியரிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அந்த விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வந்துட்டு ஆசாரியர்கிட்ட பேசி என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு உடன்படுறான்னு பார்க்கும். உடன்பட்டு என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாருங்க அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தீர்க்க தரிசனம் தான். இது வந்து எதர்ச்சியாக இல்லை, இதுவும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது பார்க்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குன்னு பார்க்கும். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 12. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். போதும் பார்க்கும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசை நிறுத்தி கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். உங்கள் பார்வைக்கு நன்றாக கண்டால் எனக்கு கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். நான் காட்டி கொடுக்கணும், எனக்கு 30 காசு வேணும். 30 காசு இருந்தால் வெள்ளிக்காசு இருந்தால் நான் காட்டி கொடுப்பேங்கிறான விஷயத்தை அவர் நிர்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். அதன்படி தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காட்டி கொடுக்குற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது ஒரு தற்செயலாக செயல் கிடையாதுன்னு பார்க்கும். இது அங்கே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறின ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் வந்துட்டு அங்கே இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு அங்காளாக்கிற விஷயத்தை எங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 38 மற்றும் 39. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு இப்போ என்ன சம்பவிக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ராபோஜனம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்து அவர் காட்டு கொடுக்கும்படியாக எழுந்துட்டு போயிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராபோஜனம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு வழக்கமாக எங்கே வராங்க பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காகவும் தங்குறதுக்காக வராங்க பார்த்தா கெத்செமனே தோட்டத்தில் வராங்க பார்க்கும். அப்போ அவங்க வந்துட்டு ஜெபம் பண்ணுறாருன்னு பார்க்கும். என்ன சொல்லுவாருன்னா, முகங்கப்புற விழுந்து, பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார் இருக்கு. அப்போ வந்து ரொம்ப உருக்கத்தோடு என்ன செய்றாரு, ஜெபம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். லூக்கா சுவிசேஷத்தில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஜெபம் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வியர்வை இரத்த துளியிலாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்து மண்ணில் விழுந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து என்ன செய்றாரு, அவரை பலப்படுத்தினதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதே விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு அவர் எபிரேயர் நிருபத்தில் வந்துக்கிட்டு கோடிட்டு காட்டுறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபிரேயர்
5-7 வசனம் படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு போதும் பார்க்கும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அப்படின்றது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கிற உள்ளவரை நோக்கி. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மன்றாடுற, இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு அகலமாற கேட்குறேன், எனது விருப்பம் இல்லை உமது விருப்பம்படி அகக்கடவுதுங்கிற விஷயம் சொல்றாரு. அது மரணத்திலிருந்து ரட்சிக்கிறேன், என்ன மரணத்திலிருந்து காப்பாற்றணுங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். அப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பண்ணுறாருங்கன்னு சொல்லப்படும் பார்க்கும். அப்போ என்ன செய்றாரு, கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்துக்கிட்டு பலத்த கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுறான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய அங்கலாப்பை கேட்கக்கூடாதுபடி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீசர்கள் அயர்ந்து தூங்குறான்னு பார்க்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா சீசருக்கு வந்து விழிப்பாக இருந்திருந்தாங்கன்னா இவர் வந்துக்கிட்டு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ண விஷயத்தை கண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு மாண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஏன்னா நான் வந்து இந்த பஸ்கா பண்டிகையில் வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு பாவிலிட்டத்தில் வந்துட்டு நான் கையளிக்க போகிறேன், நான் வந்து சாக போகிறேங்கிற விஷயம் சொல்ல முடியல. பேதுரு சொல்கிற மூக்கு வந்துட்டு கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பேதுருஸை வந்துக்கிட்டு பேதுருக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை சபிக்கிறான்னு பார்க்கணும். அதாவது அவர் வந்து கடிது கொள்கிறான்னு பார்க்கணும். அதாவது அப்பாலை போ சாத்தானிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க வந்து தூங்காமல் முழிச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிரும். ஏன்னா அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஏன்னா எப்போவுமே இயேசு கிறிஸ்து வந்துட்டு ரொம்ப ஜெபம் பண்ணுவார், ரொம்ப அங்கலாய்ப்புலாம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு ரொம்ப அங்கலாய்ப்பு பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நினைச்சது ஒரு பயம் திகில் வந்துவாருக்கு. ஏன் நம்ம ஆண்டவராக இயேசு நம்மளே தேய்ச்சி விடுவார், இப்போ வந்துக்கிட்டு ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாருங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்து கேட்டுக்கலான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படகுல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பட்சத்தில் அப்போ இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருப்பார், அது காற்றும் கடலும் வந்துக்கிட்டு இது பண்ணுறோம். அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயரே நாங்கள் மடித்து போகிறோம் கவலை இல்லையான்னு சொல்ல அற்ப விசுவாசத்தில் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி காற்றையும் கடலையும் வந்து அமைதலாருங்க சொல்கிறாரு. இறையாத அமைதலாருங்க சொல்ல அமைதலாயிரும். அப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சீசர்கள் வந்துட்டு ஒரு பிரமிப்பாங்கன்னு பார்க்கணும். இப்போ காற்றும் கடலும் சத்தத்துக்கு கீழ்ப்படியது இவர் எப்படிப்பட்டவருங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கணும். அப்படிப்பட்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு இங்கே கண்ணீர் விடாமச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு திகில் உண்டாயிரும் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ண அமைச்சரை கூட இவங்க வந்து ரொம்ப எந்த நித்திரையில் தூங்குறான்னு பார்க்கும். இதே ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஜெபம் பண்ணினாருங்கிற விஷயத்தை தான் மத்திய சொல்கிறாரு. ஆனால் அங்கே பேதுரு சொல்ல அங்கே வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பண்ணிடுறாங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுன்னு பார்க்கணும். ஏன்னா பின்னாடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சீசர்கள் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருப்பாங்க பார்க்கும். அதை வச்சு தான் அவருடைய நிருபங்களை வந்துட்டு சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:46 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்போதும் பார்க்கும் அந்த கெத்செமனே தோட்டத்திலையும் நினைச்சாரு தன்னை வந்துட்டு விடுவிக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். ஏன்னா அவர் மாம்ச சரித்தில் இருக்கிறான்னு பார்க்கும். அதனால அந்த அங்கலாப்பையோட அவர் பேசுறான்னு பார்க்கும். ஒரு மரணத்தில் குறித்து தானே ஒரு இதுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் பிதாவை தேவனும் வந்துக்கிட்டு என்ன செய்றாங்க ஒன்றித்திருக்கான்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அநேகர் தரம் சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என் பிதா வந்து என்னை தனித்திருக்கவில்லை, நாங்கள் ஒன்றாக இருக்கிற விஷயத்தை அநேக விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்குள்ள கம்யூனிகேஷன் எப்போ கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு தேவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏன் கம்யூனிகேஷன் கட் ஆகுதுன்னா இவர் ஜெபம் பண்ணுறது அங்கே கேட்கப்பட்டிருந்தால் அவர் என்ன பண்ணுறக்க பார்த்தியாது, ஆனால் மீட்கும் பொருளை இங்கே கொடுக்க முடியாது பார்க்கும். அங்கே வந்துட்டு அங்கே தடைப்பட்டு போயிடும் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு அனுப்பின விஷயம் என்னென்னா மீட்கும் பொருள், மனித குலத்தை மீட்குன்னு பார்க்கணும். அதனால் பார்த்தா இங்கே வந்துட்டு அங்கே அதோடைய கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டும் பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவ ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்குன்னு பார்க்கணும். ஏன்னா
ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவ சித்தப்படி நடந்தால் அவன் வேண்டுதலை தேவன் கேட்கப்படும் பார்க்கணும். அவன் ஒரு தேவ பக்தியாக இருந்தால் அவன் தேவ சித்தமான செய்தால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படும் சொல்லி வேதவசம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதன்படி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து குற்றம் சாட்டப்படாத ஒரு நீதிமானாக வாழ்ந்திருக்கான்னு பார்க்கணும். அதனால் அவர் வந்துக்கிட்டு அவருடைய ஜெபத்தை கேட்கப்பட்டிருக்கணும். ஆனால் பிதாவை தேவனுடைய கம்யூனிகேஷன் கட் பண்ணனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் அங்கலாய்க்கிறான்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த இன்சிடெண்ட்டு அந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சுங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அது எங்கே நிறைவேறிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1-2 படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனங்கள் 1 மற்றும் 2. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அப்போதும் பார்க்கும். அதான் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமல் ஏன் தூரமானீர்? அப்போ தூரமான கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டும் பார்க்கும். என் தேவனை நான் பகலில் கூப்பிடுகிறேன் சொல்றாரு. அப்போ வந்து சிலுவையில் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் உயிர் நீக்கம் வச்சுன்னா மணி 3 மணின்னு பார்க்காதான் பகல் வேலைன்னு பார்க்கும். பகலிலே நான் கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இரவிலேங்கிற அம்சம் பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்திலையும் கூப்பிட்றார். அப்போ என்ன பண்ணுறா, தேவன் வந்துட்டு அவருக்கு செவி கொடுக்கலான்னு பார்க்கும். அமைதல் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லைங்கிற அனுசரிச்சு சொல்ல பார்க்கும். இல்லைங்கிற அனுசரிச்சு சொல்ல பார்க்கும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அங்கே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு நிகழ்வாக தான் அங்கே இயேசு கிறிஸ்து வந்துட்டு கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அங்கே வேண்டுதல் பெற்றால் பார்க்கும். அங்கே வந்து சிலுவை மரத்தில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதனால இந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணணும்னா, அங்கே வந்து புஸ்தக சூழலில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை அவர் பேசணுங்கிறதான விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விஷயங்களை அவர் பேசுகிறாருங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியே அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு பிடிக்க வந்தவர்கள்ங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47-48 வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 47 மற்றும் 48. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான், எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். அப்போதும் பார்க்கும். இங்கே சொல்லப்பட்ட விஷயம் பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பொருளும் திரளான ஜனங்களும் பட்டயங்களும் தடிகளும் பிடித்து வந்தார்கள் இருக்காரு. இங்கே வந்து யூதாசம் வந்து முத்தப்பிட்டு காட்டி கொடுக்குற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் இருக்குது. 22ஆம் சங்கீதம் 11, 12 அதுக்கப்புறம் 20 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனங்கள் 11, 12 மற்றும் 20. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். அப்போதும் பார்க்கும். என்ன சொல்ல பார்த்தீங்க, என்னை விட்டு தூரமாக்காதையும், ஆபத்து எனக்கு கிட்டி செய்கிறது சகாயம் இல்லைன்னு இருக்கு. அப்போ இங்கே கெத்செமனே தோட்டத்தில் தான் சொல்கிறாரு, அங்கே தூரமாயிட்டான்னு பார்க்கும். தேவன் வந்துட்டு கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டும் பார்க்கும். அப்புறம் என்னை விட்டு தூரமாகாதீங்க அப்படின்னா என்னை விட்டு விலகி போயிடாதீங்கிறான்னு சொல்கிறாரு. ஆபத்து கிட்டி வருகிறது, எனக்கு சகாயம் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்யலைன்னு இருக்கு. அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்குது அன்றைக்கு, அநேக காளைகள் சூழ்ந்துட்டு இருக்கு. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டதுன்னு இருக்கு. அப்போ பார்த்து காளைகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லாது, பாசான் தேசத்துங்கிறது அந்நிய தேசத்தினுடைய சொல்லப்படுன்னு பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்நிய தேசங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாசான் தேசத்து பலத்த எருதுகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இது யாரும் ரோம போர் செவர்களை அடையாளப்படுத்தி பார்க்கும். அநேக காளைகள் என்ன சூழ்ந்து இருக்குதுங்க அனுசரிச்சு சொல்கிறேன்னு பார்க்கும். இந்த காளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆசாரிகளை வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆசாரி போடுறது போச்சு பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பலிக்காக என்ன செய்கிறாங்க, காளைகளை என்ன செய்கிறாங்க பலி செலுத்துவான்னு பார்க்கும். யாருக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கு காளைகள் பாவ நிவர்த்தி பலி காளைகளை பலி செலுத்துவான்னு பார்க்கும். அந்த காளை இவர்கள் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பிரிகிற
பீறுகின்ற கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்களது வாயை திறக்கின்றார்கள். அப்படின்னா கெர்ச்சிக்கிற மாதிரி நினைச்சுட்டாங்க, அங்கே வந்து இது பண்ணுறாங்க, கெர்ச்சிக்கிறாங்கன்னு பார்க்கும். 20 வசனத்தை சொல்ல போதில், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் என் அருமையானதை நாயில் துஷ்டத்துக்கு தப்பியும். அப்போ என் ஆத்துமாவின்னு அவர் உயிரை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பட்டயத்தை வச்சுட்டு கொல்ல வராங்கன்னு பார்க்கும். அதனால தான் அவர் பிடிக்க வச்சுட்டு பட்டயத்தோடு தடிகளோடு நினைச்சாங்க அவர் வந்துட்டு பிடிக்க வந்திருக்காங்கிற விஷயம் சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். இந்த நாய்கள்ங்கிற விஷயம் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்கள்ங்கிற விஷயம்னா அங்கே புறஜாதிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். புறஜாதிகளை வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு நாய்கள்ங்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவான்னு பார்க்கும். அதனால தான் அந்த கானானி ஸ்திரீ வந்துட்டு அவர் வந்துட்டு சுகம் விரும்புகிறக்காக கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாரு, சுகத்துக்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போடுவது நல்லதல்லங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். நாய்ங்கிறது புறஜாதி அடையாளப்படுத்த. இங்கே பார்த்தீங்கன்னா சிலுவை மரத்துக்கு அந்த அந்த ஒப்பு கொடுக்குற விஷயம், சிலுவையில் அரைந்த விஷயம் யாருன்னா இந்த நாய்கள்னு சொல்கிற யாருன்னா புறஜாதிகளை இதை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். இந்த திருவிழியத்தில் வாசிக்கிறேன். திருவிழியத்தில் சங்கீதம் 22:12 ஜனங்கள் என்னை சூழ்ந்துள்ளனர், முரட்டு காளை போல் என்னை சுற்றி இருக்கிறார்கள். அப்போ முரட்டு காளை போல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறாருன்னா முட்டி தூக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டில் வந்துக்கிட்டு காளை அடைக்கப்போன என்ன ஆகும், மாடு முட்டி தூக்கிடும்ல, குடல் சரியும்ல, அதே மாதிரி முட்டி தூக்குறதுக்கு விதமாக என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். ஜனங்கள் என்னை சூழ்ந்துள்ளன, முரட்டு காளை போல் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். கெர்ச்சித்து கொண்டு விலங்கை கிழித்து உண்ண சிங்கத்தை போல அவர்கள் என் வாயை திறக்கின்றார்கள். அப்போ கெர்ச்சித்து கொண்டு விலங்கை கிழித்து உண்ணுகிற சிங்கத்தை போல அவங்க வாயை திறக்கிறான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கெர்ச்சித்துன்னு ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை எப்படி வேட்டையாடுறது கெர்ச்சித்து என்ன செய்யாது அது கிழிக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். அவங்க வந்து சிங்கத்துக்கு ஒப்பனையாகவும் இங்கே வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மானுக்கு ஒப்பனையாக அங்கே இருக்கான்னு பார்க்கணும். மான் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு இதுன்னு பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படின்னா இங்கே வந்து ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி, இவங்க இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இவங்க சிங்கத்து மாதிரி இருக்குன்னு பார்க்கும். இந்த சிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புறஜாதிகளே ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே இதான் ஒரு விஷயம் பார்க்கும். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை ஆடுகள் சிதறி இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுறதும் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 26 31-46 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 31 மற்றும் 56. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கெஸ்டமனி தோட்டத்தில் நடக்கிற சம்பவம் பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா மேய்ப்பனை வெட்டு மந்தை சிதறடிக்கப்படும் சொல்கிறாரு பார்க்க. இங்கே மேய்ப்பனை வெட்டுறதுக்கு வராங்க பார்க்கும். அப்போ வந்துட்டு ஆடுகள் சிதறடிக்குன்னு பார்க்கும். ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா சீஷர்கள் அந்த சிதறடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பார்க்கும். அது எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சகரியால் சொல்லப்பட்ட அது தீர்க்க தரிசனம் பார்க்கும். சகரியா 13 7 வசனம். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனம் 7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். போதும் பார்க்கும். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு அப்படிங்கிற சொல்றாரு. சேனையின் கர்த்தர் சொல்கிறார், மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் இருக்கார். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் வைப்பேன் இருக்கார். சிறுவர் யாருன்னா சிறு மந்தையை அடையாளப்படுத்துறது வந்துட்டு சபை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாருன்னா சபையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பேதுருவை கூப்பிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த சபையை அந்த கொடுக்கான்னு பார்த்துக்கணும். சபையை வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக நாலு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ மேய்ப்பனை மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்புங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ மேய்ப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்புங்கிற விஷயம் பார்க்கும். அப்போ வந்துட்டு தோழன்கிறது யார விஷயம்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் பண்ணி இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு
அது ஈடுபலிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்கள் வந்து அவர்கள் தோழர்கள்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மனவாட்டியாக எப்போ இது பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மனவாட்டியாக மாறுறாங்கன்னு பார்க்கும். என் தோழனாய் புருஷன் மேலே எழும்பு அப்பொழுது செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெற்றி அப்பொழுது ஆடுகள் சித்தரிக்கப்படுங்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசுவை பிடிக்க வரமுச்சு சொல்கிறாரு, நீங்கள் யாரை தேடி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. அப்போ பிடிச்சதுக்கப்புறம் அவர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்கள என்னத்தானே தேடினீங்க, என்னையை பிடிச்சிக்கிறேன், அவங்கள என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடி அனுப்பிச்சாரு, அவங்கள விட வைக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது அப்போது அவருடைய மரணத்துக்கு நிகழ்ந்த ஒரு தீர்க்க தரிசனங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். இயேசு வந்துட்டு அங்கே பேசாமல் அமைதியாக இருந்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யோவான் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த காய்பா இடத்துல என்ன கட்டுண்டவர்களாக என்ன பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்கன்னு இருக்கும். இயேசு கட்டி கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனங்கள் 12, 13 மற்றும் 14. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க மேலே ஆண்டவராய் இயேசு மேலே குற்றம் சாட்டுறத விஷயத்த வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அவர் எந்த விஷயத்தையும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லைன்னு பார்க்கும். இவங்க வந்து எனக்கு பொய் குற்றம் பண்ணாங்க, என்னை வந்துட்டு நான் நிரபராதி அழகான விஷயத்தை எந்த விஷயத்தில் நம்ம ஆண்டவராய் இயேசு சொல்லலாம் பார்க்கும். அமைதியாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து கட்டுண்டு அவரை கட்டி தான் நினச்சிட்ட பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி கொண்டு போனால் பார்க்கும். இது எங்கே நடக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏசியால் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்கும். அந்த காரியம் எங்கே சம்பவித்ததுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏசியா 53, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 53 வசனங்கள் 7 மற்றும் 8. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். போதும் பார்க்கும். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அவங்க வந்து ரொம்ப நெருக்குனாங்க, ரொம்ப என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒடுக்குனாங்க, ஆனாலும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாயை திறக்கலைங்கிற அனுசரித்து சொல்கிறான்னு பார்க்கும். அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அப்படிங்கிற அனுசரித்து சொல்கிறான்னு பார்க்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை வந்துட்டு ஒரு அடிக்க கொண்டு போகிற பலிக்கு செலுத்த போடுற ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன செய்கிறாரு போகிறான்னு பார்க்கும். அங்கேருந்து சத்தமிடாமல் இருக்கான்னு பார்க்கும். தன்னை மயிர் கத்திரிக்கிற முன்பாக சத்தமிட ஒரு ஆட்டை போல அவர் தம்முடைய வாய் திறவில்லை. அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தாடியை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர்களே பீத்தார்கள் இருக்கும். அவருடைய தாடியையும் அது பீக்கிறாங்கன்றிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மயிர் கத்திரிக்கிற விஷயம்னா கத்திரிக்கிற விஷயம் பார்க்கும், கட் பண்ணுற விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வாயை திறக்கவில்லை. அவர் இது பண்ணுறான்னு பார்க்கும். இடுக்கண்களும் நியாயத்தீர்ப்புகளும் அவருக்கு எடுபட்டது. இடுக்கண்களில் நியாயத்தீர்ப்பில் இருந்து அவர் எடுபட்டார். அப்போ இடுக்கண் சொல்லப்பட்டிருக்கு நியாயத்தீர்ப்பு. அப்போ அவருக்கு வந்து நியாயம் எடுபட்ட போட்டுச்சு. ஏன்னா அவருக்கு எந்த விதமான நியாயம் இல்லைன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு நியாயம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்லி முடியும்? அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்ல முடியும்? ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அற்புண்டு போனார் இருக்கு. அப்போ அவருடைய சொந்த ஜனங்களால் என்ன செய்தார்? அவர் பகைக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மரண தண்டனைக்கு உட்பட்டார்னு பார்க்கும். ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அற்புண்டு போனார் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். யார் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனத்தின் நிமித்தம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வாதிக்கப்பட்டிருக்கா அங்கே அனுஷம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசுவை பரிகாசம் பண்ணுதல், அவரை வந்து அடித்தல்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67, 68. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26
வசனங்கள் 67 மற்றும் 68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்போது இது ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மத்தேயு 27, 29, 30 வசனங்களை படிக்க போகிறோம். இங்கே என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26, 67, 68 என்ன சொல்லப்போனா, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசுவை துப்பி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர்கள் துப்பினார்கள், அவர் வந்துட்டு கொட்டினார்கள், சிலர் வந்து கன்னத்தில் அறைந்தார்கள்ன்றிருக்காரு. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார் என்று ஞானசிஸ்துவை எங்களுக்கு காட்ட சொல்லுங்கிறான்னு சொல்ல பார்க்கும். இயேசு வந்துட்டு கன்னத்தில் வந்து கண்ணை கட்டிட்டு தான் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். பின்னாடி ஒருத்தர் வந்து பின்னாடி இருந்து கொட்டியிருக்காங்க, ரொம்ப எள்ளி நகை அடியிருக்காங்கன்னு எள்ளி நகை அடியிருக்காங்கன்னு பார்க்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தேயு 27, 29, 30 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனங்கள் 29 மற்றும் 30. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கார் பணியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அப்போதும் பார்க்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் பரியாசம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் துப்பி அவர் கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தாங்க. கோலை எடுத்து சிரசில் அடித்தாங்கங்கிற விஷயம் சொல்லப்படும்னு பார்க்கும். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, மீகால சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். மீகா 5:1 படிக்கலாம். மீகா 5:1. சேனையுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூட்டிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடித்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூட்டிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், இஸ்ரேலின் நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடித்தார்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதைகளால் பூர்வத்தில் உரைக்கப்பட்டது. இது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பார்க்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை சொல்லப்படுது, இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள் விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இங்கே மீகால சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் படி கோலத்தை எடுத்து கன்னத்தில் அடிக்காங்க, தலையில் சிரசிலையும் அடிக்காங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்ல இன்னொரு அந்த தீர்க்க தரிசனம் அவங்க சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை அடித்து துப்பி நகையாடி இருக்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏசாயா 50:5-6 வசனங்கள் படிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லைன்றது. அப்போ வந்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அடிக்காங்க, எண்ணி நகையிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்க்க இல்லை பின்வாங்கலான்னு பார்க்கும். அடிக்கிறவனுக்கு முதுகையும், அப்புறம் இயேசு கிறிஸ்து அடிக்கிறதுக்கு முதுகு கொடுக்குறாரு. தாடை மயிரை பிடிங்கிறவளுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கு உமிழ்நீருக்கு என் முகத்தை நான் மறைக்கவில்லைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணைன்னு செய்கிறார், அதனால் நான் வெட்கப்படேன், ஆகையால் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க, என் தாடையை என்ன சொல்றாரு, அவன் தாடை மயிரை பிடுங்கினார்கள், என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, மயிறு கத்திரிக்கிறதுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஆட்டை போலன்னு இருக்கும். அப்போவும் மயிரை கட் பண்ணுறாங்க. அப்போ நினச்சது ஆடு கத்ததான் செய்யும், ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கத்தலான்னு பார்க்கும். நம்ம ஆடவரை இயேசு தாடை மயிரை பிடுங்குறாங்க. எப்படி ஆட்டுக்கு மயிரை கத்து பண்ணுற மாதிரி அந்த தாடை மிடுங்கி பிடுங்குறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவமானங்கிறது என்ன, காரி துப்புறது வந்து பெரிய ஒரு அவமானம் பார்க்கும். அதே மாதிரி தான் காரி முமிழ்ந்து நினைச்சாங்க மூஞ்சி துப்புறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த அவமானத்துக்கு என் முகத்தை மறக்கவில்லை என்றிருக்காரு, அவர் எதிர்க்கவில்லை பின்வாங்கவில்லைன்னு பார்க்கார். ரொம்ப அமைதியாக இருக்கான்னு பார்க்கும். ஒரு அடிக்க கொண்டு போகிற ஒரு ஆட்டை குட்டி போல என்ன சத்தமிடாமல் இருக்கிறாரு. அடிக்கிறவனுக்கு முதுகை இருக்கு, அவர் முகத்துக்கு காமிச்சுக்கன்னு வந்திருக்கு, அவர் வாரியெல்லாம் அடிக்காங்கன்னு பார்க்கும். அவர் தாடை முடிக பிடுங்கியிருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே இந்த சம்பவம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இங்கே மீகால 5:1 இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 50:6 விஷயத்தை அந்த சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தில் நிகழ்ந்த அந்த தீர்க்க தரிசனம் மீகா 5:1 ஏசாயா 50:6 அங்கே நிகழ்ந்திருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே,
அதுக்கப்புறம் வந்து யூதாஸ் வந்துட்டு மனஸ்தாபம் படுக்கிற விஷயத்தை எங்கே படிக்க போகிறோம். அது எங்கே படிக்கலாம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள் படிக்கலாம் பார்க்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனங்கள் 3 முதல் 10 வரை. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரியமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்று. போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு மரண ஆக்கினைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் அறிந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவர் மனஸ்தாபப்படுறான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு ஏன் காட்டி கொடுக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புத அடையாளம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ ஒரு அற்புத அடையாளம் வாங்குறதுக்காக தான் அவர் இயேசு கிறிஸ்து யாருங்க ஏதாவது விஷயத்த அந்த பிரதான ஆசிரியர் கேட்காங்க போல் வந்துட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய வந்துக்கிட்டு அந்தரங்க சீசர்கள்லாம் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும். அந்தரங்கம்னா மறைவாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிமத்தேனாகிய யோசேப்பு அவர் அந்தரங்க சீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோதேமு அவர் பார்த்தீங்கன்னா அது செனட் சபையில் உறுப்பினர் அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியாயாதிபதிகள் அப்படின்னு பார்க்கும். செனட் சபையில் பார்த்தீங்கன்னா 71 பேர் இருப்பான்னு பார்க்கும். ஆசாரியர்கள் 24, அதுக்கப்புறம் மூப்பர்கள் 24, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா 22, அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர் 1ன்னு பார்க்கும். இப்படி இருக்கும் பார்க்கும். அதில் இந்த நியாயாதிபதி லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அரிமத்தேனாகிய யோசேப்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோதேமுவும் பார்க்கும். இவங்க இருக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு அந்தரங்கம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஏதாட்டு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு வராங்களோ போல அப்படின்னு நினச்சி தான் அவர் நினச்சிட்டாரு 30 வெள்ளிக்காசை கொடுக்காம உடன்பட்டுருக்கான்னு பார்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்வாங்கங்கிறான்னு தெரியாதுன்னு பார்க்கும். ஏன்னா சாத்தான் அவனுக்குள்ளே பூந்தனால அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மது போதையில் இருந்த மாதிரி நினச்சதா பார்த்தீங்கன்னா அந்த போதையில் இருக்கான்னு பார்க்கும். ஒரு காசுக்கு உடன்பட்டு இருந்தாங்கன்னா அந்த காசை திருப்பி அவங்க வந்துட்டு வீசுறதுக்கு தேவாலயத்தை வீசி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா குச்சமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனேங்கிறான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கான்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் குச்சம் சாட்டப்படாத இருந்தான்னு பார்க்கும். ஏன்னா அவர் யூதாசுக்கு எந்த ஒரு என்ன பகைக்கிறதுக்கு எந்த முகாந்திரம் இல்லை. அதற்காக எனக்கு என்ன ஒன்றுமே பண்ணலையே, அவர் எனக்கு எந்த இதுவும் பண்ணலையேங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த காசை எடுத்து வீசான்னு பார்க்கும் சொல்கிறான்னு பார்க்கும். குச்சமில்லா ரத்தத்தை நான் வந்து காட்டி கொடுத்தேன்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்துட்டான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து இந்த இரத்த கிரயத்தை காணிக்கையில் பெட்டியில் போடாதல் ஆகாது என்று சொல்லிட்டாருன்னு பார்க்கும். சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க அந்த கொய்யவன் நிலம்ங்கிறான விஷயத்த வாங்குறான்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு பார்த்தீங்க ஏன் அந்த 30 வெள்ளி காசு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் புத்திரால் மதிக்கப்பட்டவர் கிரயமாகி 30 வெள்ளி காசு அவருக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அவர் 30 வயசு எண்ணி தான் என்ன பண்ணுறாரு 30 வெள்ளி காசை இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது அப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எரேமியா கிடையாது, இது சகரியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட விஷயம்தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். சகரியா இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சகரியாவில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அவர் இயேசு கிறிஸ்துவோடைய அவருடைய மரணத்தில் நிகழ்ந்த அந்த விஷயம் பார்க்கும். சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனங்கள் 12-13. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். அப்போதும் பார்க்கும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றக்காக செயல் அங்கே நினைச்சிட்டு பார்க்கும். அவர் காட்டி கொடுக்கறதுக்காக காசு 30 வெள்ளிக்காசு வாங்கினாரு. அந்த காசை மறுபடியும் தேவாலயத்திலே நினைச்சிட்டாரு வீசி விட்டு போய் நாண்டு கொண்டார் செத்தான்னு பார்க்கும். இது அவர் வாழ்விலே நடந்த அந்த சம்பவம் பார்க்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நிகழ்ந்த தீர்க்க தரிசனம் சொல்லி 2ஆம் பாகத்தில் நினச்சது பார்க்கலான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தில் சம்பவித்த தீர்க்க தரிசனம் பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா புஸ்தகஸ்தூரில் என்ன குறித்து எழுதியிருக்கிறதுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்த என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு முதல்ல என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நிகழ்ந்த அந்த எங்கன்னா எருசலேமில் உள்ள என்ட்ராகிற விஷயம் பார்த்தோம். அது வந்துட்டு என்ட்ராகிற விஷயம் பார்க்கும். அது வந்துட்டு தீர்க்க தரிசனம் பார்க்கும். அது வந்துட்டு சகரியால் சொல்லப்பட்ட அந்த கழுதை ஊர்வலம் வராரு பார்க்கும். குருத்தோலை பிரித்து அந்த கழுதையில் ஊர்வலம் வர விஷயத்தை இடையிலப்படுத்த இயேசு கிறிஸ்து சகரியா 9:9 பார்த்தோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுத்திகரிக்கிற விஷயம் பார்க்கும். மத்திய 21ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மல்கியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பார்க்கும். 3:1-3 நம்ம படித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மல்கியா 2, 6, 7, 8, 9 வசனங்களை படித்தோம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொலை செய்ய திட்டம் திட்டுதல்னு பார்க்கும். அது எங்கே நிகழ்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். சகரியா 11:12ங்கிற விஷயங்கள் இருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து யூதாஸ் காட்டி கொடுக்குற விஷயம் பார்க்கும். அவரு கூட அப்பத்தை புசித்த என்ன காட்டி கொடுப்பான்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ராபோஜன் நிகழ்ந்து அந்த விஷயம் பார்க்கும். அது எங்கே நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 41:9 அந்த விஷயம் நடந்துச்சு பார்க்கும். அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் அவர் துக்கம் ஜெபம் பண்ணினான்னு பார்க்கும். துக்கத்தோடு ஜெபம் பண்ண விஷயத்தை பார்த்தோம். அது மத்திய 26, 38, 39, எபிரேயர் 5:7 விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்திய 27, 46 நம்ம படித்தோம். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22:1-2 அங்கே நிறைவேறுச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிடிக்க வந்தவர்கள்னு பார்க்கும். தடியோட பட்டயத்தோடு வந்தாங்கன்னு பார்க்கும். அது மத்திய 26, 47, 48 படித்தோம். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22, 11, 12, 20 நிறைவேறுச்சுன்னு பார்க்கும் அந்த விஷயம். அதுக்கப்புறம் மேற்படை வெற்றி மந்தை ஆடுகள் சிதறிக்குங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படும் பார்க்கும். மத்திய 26, 31, 46 அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு பார்க்கும். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டுச்சுன்னா சகரியா 13:7 உரைக்கப்பட்டது. அதனால் அந்த விஷயம் நடந்துச்சு பார்க்கும். இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள்ங்கிற விஷயத்தை பார்க்கும். இயேசு கட்டுட்டோடாக கொண்டு போனாங்க. அது இயேசு பேசாமல் அமைதியாக இருந்தான்னு பார்த்தோம். அது எங்கே சொல்லப்பட்டுன்னா மத்திய 27, 12, 13, 14 விஷயங்கள் நம்ம படித்தோம். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டுச்சுன்னா ஏசாயா 57:7-8 அங்கே சொல்லப்பட்டுச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணுதல், அவரை அடித்து துப்பி நகையாடின விஷயம்னு பார்த்தோம். அந்த மத்திய 26, 67, 68 அந்த சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி மத்திய 27, 29, 30 அந்த சம்பவம் நடந்துச்சு பார்க்கும். இந்த விஷயம் எங்கே அந்த தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீகா 5:1 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏசாயா 50:6 அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் யூதாஸ் மனசாப்படுறான்னு பார்க்கும். 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தமே, இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு உட்பட்டாருங்கிறது மனசாப்பட்டு அந்த காசை தேவாலயத்தை எரிந்து வீசுறான்னு பார்க்கும். அது மத்திய 27, 3-10 வசனங்களை படித்தோம். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டுச்சுன்னா சகரியா 11:12 அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும். மீதியான காரியங்களை அடுத்த 2ஆம் பாகத்தில் பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவ்வளோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.